கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன். சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முழிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படியெல்லாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள் சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லா காலம் சிறந்த உயர்ந்த யோகங்கள் ஏற்படாது. ஆனால் தற்போது ஏற்படுகின்ற இந்த அக்டோபர் மாதத்தில் அனைத்து சிறந்த யோகங்களும், பல செல்வங்களும், பல உயர்வுகளும், பல முன்னேற்றங்களும், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய பல நிகழ்வுகள், உங்களால் நிராகரிக்க முடியாத ஒரு உயர்வான நிகழ்வுகள் நிகழப் போகின்றது உங்களுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 1/10/2025 முதல் 31/10/2025 வரை இந்த அக்டோபர் மாத பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை. ஆக புரட்டாசியில் 15 நாட்கள், ஐப்பசியில் 15 நாட்கள், இரண்டும் சேர்ப்பது இந்த அக்டோபர் மாத பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் தொடங்கியவுடன் ஒரு வார காலம் சென்ற பிறகு 8/10/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். உச்சம் பெற்றும் அது அடுத்து வர்க்கோத்தமம் பெறுகிறார். உச்ச வர்க்கோத்தமம் என்று சொல்லக்கூடிய சிறந்த யோக பலன்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறார், பயிற்சி அடைகிறார். இது ஒரு புறம். காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு 9ஆம் அதிபதியான இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு, அதாவது காலபுருஷனுக்கு ஒரு திரிகோணாதிபதி 9ஆம் அதிபதி, சிம்ம ராசிக்கு ஒரு திரிகோணாதிபதி, சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி திரிகோணாதிபதி. இப்ப காலச்சக்கரத்திற்கும் 9ஆம் அதிபதி 2 கரெக்டா இப்படி விதத்தை பார்க்கணும். பார்த்து இந்த நல்ல கவனிக்கணும். இந்த சிம்ம ராசிக்கு 5, 8க்குரியவன். 8ஆம் இடம் பணபரஸ்தானம், 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, திடீர் அதிர்ஷ்டம், பதவி யோகம், சொத்து யோகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி சிம்ம ராசிக்கு. 8ஆம் இடம் பணபரஸ்தானத்துக்குரிய அதிபதி. அந்த பணபரஸ்தானத்துக்கு தனகாரகனே பணத்துக்கு அதிபதி ஆகிறார். சிம்மராசி 8ஆம் இடம் தனுசு ராசி, மீன ராசி. 5ஆம் இடம் தான் தனுசு ராசி. அப்ப இந்த 2, 5, 8க்குரியவன் போய்
12ஆம் இடத்துல ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை தரப்போறார். ஆச்சரியமான யோகம், கனவுகள் நனவாகக்கூடிய யோகம், கனவுகள் நனவாகக்கூடிய யோகம், புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம், சொத்துக்கள், அதாவது 12ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கறது 5ஆம் இடத்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்மராசி 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப வாகன யோகம், சொத்து யோகம், பதவி யோகம். அடுத்து சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அது உத்தியோகஸ்தானம், தொழிற்சானம். சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தை பார்க்கிறது நல்ல பதவி, நல்ல உத்தியோகம் செய்கிறது. யாராவது வியாபாரம் தொழில் பார்க்குறவங்களும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில் ஸ்தானம். அடுத்து ரணம், ரோகம், துன்பம். இதெல்லாம் இதில் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய நிலை. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் உடலில் அந்த சௌக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல சுபகிரகம் உச்சம் பெற்றால் உடல் சுகவீனங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நல்ல சுகமாகும். இந்த காலத்தில் நல்ல ஒரு மருத்துவம், சரியான மருத்துவம் பார்க்கும்போது அதெல்லாம் வெற்றி அடையும். ஏதாவது சுகவீனத்துக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த சக்ஸஸ் ஆகும். அந்த மருத்துவம் சக்ஸஸ் ஆகிடும், அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு சொத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், சொத்து பிரச்சனைகள் ஈடுபட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் அதுபுறம் அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்துடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ், சொத்து பிரச்சனை சொத்து வந்துடும். நல்ல பதவி கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல அதிகாரத்துவமான உத்தியோகம், நல்ல பதவி. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த அவர் இடத்து 9ஆம் இடத்து 9ஆம் இடம், அதாவது நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 5ஆம் இடத்திற்கு ஒரு 4ஆம் இடம் தான் 8ஆம் இடம். சிம்மராசிக்கு 8ஆம் இடம். சிம்மராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம். 5ஆம் இடத்துடைய அனைத்து யோகங்களையும் அனைத்து சுகங்களையும் தரக்கூடியது அதற்கு கேந்திரஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு கேந்திரஸ்தானம் 8ஆம் இடம். உதய 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். அப்போ இந்த பணபரஸ்தானம் என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தில் மாறும்போது எதிர்பாராத செல்வங்களை பெறக்கூடிய யோகம், எதிர்பாராத செல்வங்கள், எதிர்பாராத திடீர் செல்வ யோகங்கள். சரி, இது ஒரு புறம். அடுத்து 8-10க்கு அப்புறம் 10-10-2025 உங்கள் சிம்மராசி இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஏற்கனவே புதன் ஆகப்பட்ட துலா ராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். துலா ராசிக்கு சுக்கிரன் புதன் பயிற்சி அடைந்திருக்கிறார். அந்த துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இப்போ கன்னிக்கு வந்துட்டார். கன்னி ராசிக்குரிய புதன் சுக்கிரன் வீடான துலா ராசியிலும், துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னி ராசியிலும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம். அப்ப 2-3க்குரியவர் பரிவர்த்தனை யோகம். அப்ப பரிவர்த்தனை யோகம் என்பது நல்ல செல்வத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சொத்து யோகத்தையும் பதவி யோகத்தையும் நிச்சய வாகன யோகத்தையும் எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா தனஸ்தானத்திலையும் 3ஆம் இடம் உயர்வு, மேலும் மேலும் உயர்வை தரக்கூடிய ஒரு ஸ்தானம், புகழை தரக்கூடிய ஸ்தானம். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு நேராக அதை பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்தை தான் பார்க்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 5, அதாவது பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 1-8க்குரிய காலப்புருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு 1-8க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடமாகி, விருச்சிக ராசி உங்களுக்கு 4ஆம் இடமாகி, சிம்ம ராசிக்கு 4ஆம் இடமாகி, அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்று பயிற்சி, அதாவது துலா ராசியிலிருந்து சிம்மத்துக்கு விருச்சிகத்துக்கு வர்றார், மாறி ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று பயிற்சி அடைகிறார். துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 27-10-2025. 27-10-2025. ஆக இப்படிப்பட்ட அக்டோபர் மாதத்தில் இப்படி சிறப்பான கிரக மாற்றத்தில் இந்த செவ்வாய் யார் பார்க்குறா? சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய்
ஆட்சி பெற்று பயிற்சி அடைகிறார். அப்போ அந்த இடத்த வந்து குரு பார்க்குறார். எங்கே? உச்சம் பெற்ற குரு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்குறார். அப்போ ஏற்கனவே சொன்ன பலன்கள் மேலும் கூடும். சொத்து பொத்துக்கள், வீடு வாகன யோகங்கள், உயர்கல்வி யோகங்கள். சிலருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய உத்தியோகம் நல்ல சிறப்பான முறையில் அமையும். நினச்ச மாதிரி கல்வி படிக்கலாம். காவல்துறை, இராணுவம், ஒரு ஐஏஎஸ், மருத்துவத்துறை சார்ந்த கல்வியை கற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏற்படும். புரியுங்களா? ஆக வருமானம், பொருளாதார முன்னேற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் பதவி யோகம், திடீர் செல்வ யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக காலப்புருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு 1-8 செவ்வாய் சிம்மராசிக்கு 4ஆம் இடமாகி பல பூமி யோகத்தையும், பதவி யோகத்தையும், வாகன யோகத்தையும், உயர்வான வாழ்க்கையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆச்சரியப்படக்கூடிய சொத்துக்கள், வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மராசிக்கு நினைத்த காரியமெல்லாம் எதுவுமே தோல்வி அடையாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா சிம்மராசிக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி புதனாகப்பட்டவன் 3-10 சுக்கிரனோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகம். 3-10 புரியுங்களா? 3ஆம் இடம் வந்து செய்கின்ற எந்த ஒரு முயற்சிகளும் வெற்றி பெற்று மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். எல்லார் பத்தியிலும் உங்களை பெருமைப்பட வாழக்கூடிய ஸ்தானம். அது மறைவு ஸ்தானம் கிடையாது. எல்லார் மத்தியிலும் அந்த இடத்துல ஒரு மோசமான கிரகம் இருந்து வச்சுக்க, எல்லார் மத்தியிலும் உங்க அசிங்கப்பட வச்சிடும். தேவையில்லாத குற்றச்சாட்டு, தேவையில்லாத பழிச்சொல். ஆனா இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உங்க அத்தனை பேர் மத்தியிலும் பெருமையா வாழ வைக்கும். உயர்வான வாழ்க்கை ஏற்படுத்தும். உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிம்மராசினர்களே, இது ஒரு பொதுவான பலன். ஆனா 80% பேருக்கு நிச்சயமா நடக்கும். அற்புதமா நடக்கும். 80% பேருக்கு நிச்சயமா நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். இதில் உங்களுக்கு ரொம்ப நாள், நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் வியாபாரம் சரியில்லாமல் இருக்கு, அப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அப்போ உங்க ஜாதகம் தான் சரியில்லை. புரிஞ்சுட்டீங்களா? இங்கே கோடிகளை செல்வங்களை கொட்டித்தருகின்ற கிரகங்கள் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் விளக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்க இடத்துல எந்தெந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்பதை ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். உங்க பிரச்சனைகள் எப்போ தீரும், எப்போ சரியாகும், அதை தெரிஞ்சுக்கணும். அதற்கான பரிகார நிவர்த்தி என்ன அப்படின்னா கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் சிறக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.